நாம் தேவனை அறிவதற்காக பிரயாசப்பட வேண்டும், முயற்சிக்க வேண்டும். இந்த உலகத்தில் தேவன் நம்மோடு இருப்பதுதான் சிறந்த ஒரு வாழ்க்கை. அதுதான் நம் வாழ்க்கையிலே ஒரு பாக்கியமானது. அதனால் அவரை அறிவதற்காக நம் நேரங்களை, நம்முடைய காலங்களை முழுமையாக தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். இந்த வழியிலும் கூட சங்கீத புத்தகம் 65 சங்கீதம் 2 வசனம், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள். நாம் தேவன் யார் என்றால் ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறது. ஒருவேளை உங்களுடைய காரியங்களை அநேகர் கேட்க மறுப்பார்கள், அநேகர் கேட்க யோசிப்பார்கள். ஆனால் தேவனும் நம்முடைய தேவைகளை, நம்முடைய காரியங்களை, நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வாஞ்சைகளை கேட்கிறவராக, ஜெபத்தை கேட்கிறவர் என்று சொல்லி தாவீது சொல்வதை பார்க்கிறோம். யார் ஜெபத்தை கேட்கிறாராம்? மாம்சமான யாவரும் என்று சொல்லி பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷரும் அவரிடத்தில் வருவதற்கு அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். அனைத்து பேருடைய ஜெபத்தையும் கேட்கிறவராய் இருக்கிறார். ஆனால் அதிலே ஒரு நேர்த்தியான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்வசனம், தேவனே, சியோனிலே உமக்கு துதியானது அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும் என்று சொல்லி இங்கே சொல்லப்படுகிறது. தெளிவாக உலகத்தில் யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அத்தனை பேருடைய ஜெபத்தையும் கேட்கிறவர். அதற்கு மேலாய் விசேஷமான ஒரு காரியம், துதிக்கின்ற மக்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக, பொருத்தனை செய்கின்ற மக்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இங்கே ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், அன்னாள் என்கிற ஒரு சிறிய குறித்து வேதத்தில் நாம் அறிந்திருப்போம். அவள் வாழ்க்கையிலே பிள்ளை இல்லாமல் மலடியா இருந்த போதும், அவள் அநேக ஆண்டுகள் ஆலயத்தில் வந்த போதிலும் கூட அவளுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லாத போதும் முடிவிலே அவள் ஒரு காரியத்தை விளங்கிக் கொள்கிறார். தேவ சமூகத்தில் பொருத்தனை செய்த போது, அந்த பொருத்தனை செய்த அந்த ஆண்டில் தாமே அவளுக்கு சாமுவேல் என்கிற ஒரு குழந்தையை, ஒரு பிள்ளையை கொடுத்ததாக நாம் அறிய முடியும். அதனால் நம் தேவன் ஜெபத்தை கேட்கிறவர், துதிக்கின்ற மக்களுடைய ஜெபத்தை கேட்கிறவர். அதோடு மாத்திரமல்ல, பொருத்தனை செய்து நாம் தேவ சமூகத்தில் சொல்கிற காரியத்தை கேட்டு, ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலே இந்த அனுபவத்தில் செல்லுவோம். தேவன் நிச்சயமாகவே நம் ஜெபத்துக்கு இன்றைக்கும் பதில் கொடுக்க ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, ஜெபத்தை கேட்டீரையா, ஜெயத்தை தந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா, பாவம் அணுகாமலே பாதுகாத்து வந்தீரையா. கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பாவின் திருப்பாதமே. ஜெபத்தை கேட்கிறவரே, சமூகத்தில் நாங்கள் சொன்ன ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்பதற்காக ஸ்தோத்திரம். அந்த கேட்பதற்குரிய வழிமுறை என்னவென்று சொல்லி நாங்கள் பார்த்தோம். துதிப்பதும் பொருத்தனை செய்வதுமே உம்முடைய ஆண்டவருடைய சமூகத்தில் அது பிரதியா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த அனுபவத்தை நடத்துங்க. ஜெபத்தை கேட்டு சீக்கிரமாக, துரிதமாக எங்கள் காரியங்களை சந்திங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.